101 ஆண்டுகளாக வெற்றிகரமாக இயங்கி இந்த முழு நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் பல்வேறு கல்வி ரீதியான சேவைகளை ஆற்றியிருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்தில் பெருமையாகவும் இருக்கின்றது. இந்த ஆசிரிய கலாசாலை ஊடாக நான் நினைக்கிறேன் 30,000க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் உருவாக்கி தந்த கலாசாலையாக இது இருப்பது இந்த நாடு கூறாக வாழுகின்ற பல்வேறுபட்ட ஆசிரியர்கள் இன்றைக்கு நம்முடைய மாணவர்களுக்கு பல கல்வி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அதே போன்று மிகச்சிறந்த ஒழுக்கமுள்ள மாணவர்களை இந்த கலாசாலை ஊடாக உருவாகிய ஆசிரியர்கள் உருவாக்கி கொண்டிருப்பதை நான் பல்வேறு வழிகளிலுமே அறிந்திருக்கின்றேன். நான் நினைக்கிறேன் 1/10/1923 ஆண்டு இந்த கலாசாலையானது உருவாக்கப்பட்டு 101 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. இதற்கு ஆரம்ப அடித்தளத்தை வழங்கியது நான் நினைக்கிறேன் காரநகர் அருணாசலம் ஆசிரியர் அவர்களே இதுக்கான அடித்தளத்தை எடுத்திருந்ததாக வரலாறு சொல்லியிருந்தன. அதே போன்று சார் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்கள் இந்த கலாசாலைக்கு 5 ஏக்கர் காணியை வழங்கியிருந்தார். நான் நினைக்கிறேன் இந்த கலாசாலையிலே தற்போது அதனுடைய கல்வி செயல்பாடுகள் சம்பந்தமாக நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இப்பொழுது இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் இந்த நாடு பங்குரோத் அடைந்ததன் பின்னர் ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்கள் ஏராளமாக காணப்படுகின்ற போதிலும் அது இன்னும் நிரப்பப்படாமல் பல வெற்றிடங்களோடு காணப்படுவதோடு இந்த கலாசாலைக்கு பயிற்சி பெற வருகின்ற ஆசிரியர் எண்ணிக்கையும் மிக குறைவாக காணப்படுவது தெளிவாக தெரிகின்றது. எனவே எதிர்காலத்திலே மிக சிறந்த வளங்களோடு 25 விரிவுரையாளரை கொண்டு இயங்குகின்ற இந்த கோப்பை ஆசிரியர் கலாசாலையை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை ஒரு தேசிய அரசாங்கம் என்ற ரீதியிலே அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே நாங்கள் இந்த கல்லூரியுடைய முதல்வர் இந்த கல்லூரிக்காக பாடுபடுகின்ற 2009 ஆண்டிலிருந்து இந்த கல்லூரியிலே ஒரு விரிவுரை இயங்கிக் கொண்டு சென்ற வருடம் அதிபராக பதவியேற்றுக்கின்ற லலிசன்ஸருடன் இணைந்து இங்கே இருக்கின்ற விரிவுரையாளர்களுடன் இணைந்து நாங்கள் ஒரு பாரிய வேலை திட்டத்தை செய்ய வேண்டி இருக்கின்றது. அதற்காக நான் சேருடன் கயத்த பொழுது சார் கூறினார், இந்த கல்லூரியை இந்த கலாசாலையை நாங்கள் வேறு விதமாக அணுக வேண்டிய சூழல் இப்பொழுது இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் ஆசிரியர்களுக்கான முட்சேவை ஆசிரியர்களுக்கான பிற்சேவை என 2 சேவைகள் இருப்பதாகவும் இது ஆசிரியர் சேவையில் இணைந்த பின்னர் வருகின்ற ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற இடமாக காணப்படுகின்றது. எனவே இனி வருகின்ற காலங்களிலே ஆசிரியர்களுடைய பான்மைத்துவ விருத்தி செய்கின்ற ஒரு நிலையமாக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அதிலே ஒரு விடயம்தான் இந்த பட்டப்பின் டிப்ளோமா கல்வி. அது சம்பந்தமாக அது பல்கலைக்கழகங்கள் ஊடாகவும் அந்த பாடநெறி கற்பிக்கப்படுகின்றது. அதே போன்று NI தேசிய கல்வி நிறுவனம் ஊடாகவும் அந்த பாடநெறி கற்பிக்கப்படுகின்றது. எனவே அந்த அவ்வாறான பான்மைத்துவ கற்க நெறிகளை இந்த ஆசிரியர் கலாசாலைகளுக்கு ஊடாக வழங்குவதற்கு ஊடாக ஒரு கல்வியிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையங்களாக இந்த இடங்களை மாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று ஆசிரியர்களுக்கு அவருடைய பணிக்காலத்திலே வழங்கப்படுகின்ற புத்தாக்க பயிற்சிகளையும்
இந்த ஆசிரிய கலாசாலைகள் ஊடாக வழங்குவது ஊடாக நாங்கள் இந்த நிறுவனங்களை மூடுகின்ற நிலைக்கு செல்லாமல் அதை ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் ஏனைய வெளிநாடுகளிலே இயங்குகின்ற கல்வி முறைகளுக்கு ஒப்பாக அதை நாங்கள் மாற்றி அமைத்து இதை கொண்டு வர வேண்டிய தேவை எனக்கும் இருக்கிறது. இங்கே வந்து பார்த்த பொழுது அதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் நாங்கள் பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்து அதனூடாக வெற்றி பெற்று செய்ய வேண்டிய சேவைகள் ஏராளமாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இங்கே பல வகையான மாணவர்கள், பல வகையான சமயங்களை பேசுகின்றவர்கள், பல இடங்களை சேர்ந்த தமிழர்கள், முஸ்லீம்கள் போன்ற இனங்கள் போன்ற அனைவரும் பல்தேசியமாக கற்கின்ற ஒரு களமாக இந்த கோப்பை ஆசிரியர் கலாசாலை காணப்படுகின்றது. ஒரு பழமை வாய்ந்த 100 ஆண்டுகளை கடந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு யாழ்ப்பாண மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த கலாசாலையுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக இந்த அரசாங்கத்திலே நாங்கள் ஒரு தீர்வு கண்டு இதை இன்னொரு பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நான் இதிலே கூறிக்கொண்டு, நீங்கள் இன்றைய நாளிலே 100ஆண்டு 48வது மலர், அந்த மலரினை நீங்கள் சிறப்பாக வெளியிட்டிருக்கின்றீர்கள். அதே போன்று நான் இந்த கலாசாலையை தொடர்ச்சியாக உங்களோடு அடிக்கடி உறவாடி வருகின்ற ஒருவர் என்ற ரீதியிலே அதனுடைய சூழலை வடிவாக அவதானித்து பார்த்தேன். ஒரு நீண்ட 5 ஏக்கர் காணி இருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. சார் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்கள் வழங்கிய அந்த 5 ஏக்கர் காணி, அந்த அவ்வளவு அதிலே காணப்படுகின்ற நிறைய கட்டிடங்கள் காணப்படுகின்றன, நிறைய ஏராளமான ரிசோர்சஸ் இருக்கின்றது. அந்த அவ்வளவு வளங்களும் வடிவாக பேணி பாதுகாக்கப்பட்டு சுத்தமாக இருக்கின்ற ஒரு குறைந்த மாணவர்கள் இருந்தாலும் சுத்தமாக ஒரு நல்ல முறையிலே பேணி பாதுகாக்கின்ற ஒரு முறை காணப்படும். என்னால் இந்த கலாசாலை அழகாக அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக நாங்கள் தேவைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறபடியாலே மிக கச்சிதமாக இதை உங்களுடைய கல்லூரிய முதல்வர் லலிசன்ஸ் அவர்களுடைய தலைமையின் கீழே இந்த ஆசிரியர் அணியினர் மிக சிறப்பாக செய்வது மகிழ்ச்சி அளிக்கின்றது. உற்சாகமாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக நாங்கள் பணியாற்ற வேண்டியிருக்குது. இதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியிருக்கின்றது. எனவே நாங்கள் ஏனைய நாடுகளே இயங்குகின்ற நவீன கல்விக் கொள்கைக்கு அமைவாக எங்களை தேவைப்படுத்தி கொண்டு நாங்கள் நிச்சயமாக முன்னேறுவோம்.